இப்போ கஸ்டமர் ஆப்பில் லாகின் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து தங்களுடைய லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பின் ஆகிடும். ஸோ அவங்க லாகின் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லொக்கேஷன் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக பின் ஆகிடும். கீழே வந்து கஸ்டமர்ஸ் வந்து சர்ச் பார் இருக்குது. ஸோ இங்கே வந்து கஸ்டமர் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெனு பார் இருக்குது. ஸோ இதை ஏதோ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெனு பார் எந்த ஐட்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோ அந்த ஐட்டம் வந்து ஷோ ஆகும். இது மாதிரி மெனு பார்ஸ் நீங்கள் 5 மெனு பார்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபுல் பவர் வந்து உங்களுக்கு அட்மினில் இருக்குது. அடுத்து வந்து கேட்டகரிஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ ஆல் கொடுத்தோன்னா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அது தனியாக இங்கே கேட்டகரி பேஜில் காட்டும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பாப்புலர் ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ நம்ம ஆப்பில் வந்து பேஸ்ட் ஆன் சேல்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து எந்த ஆப்பில் எந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்களோ இல்லை வந்து அதில் வியூ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து பாப்புலர் ரெஸ்டாரண்ட்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஃபைன் நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெமோங்கிறதால எந்த ரெஸ்டாரண்ட்டு நியர்பையில் ஸோ எனேபிள் ஆகாது. ஸோ அது பட் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா ரெஸ்டாரண்ட் தங்களுடைய இருக்கிற நியர்பை கஸ்டமர்ஸை இது மூலிமா அவங்க கொண்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து கேம்பெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஆஃபர்ஸ் எதாவது இருக்குது சரிங்களா. ஸோ ஆஃபர்ஸ் அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது தனியாக கேம்பெயின் அப்படிங்கிற பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து பாப்புலர் ஃபுட்ஸ் நியர்பை. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து பாப்புலராக இருக்குது, அதாவது இதெல்லாம் வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் விழுந்துட்டு இருக்கோ அதெல்லாம் பாப்புலராக வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் இதெல்லாம் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் பார்க்குறவங்க வந்து ஓகே பாப்புலர் ஐட்டமாக இருக்குங்கிறத அவங்களும் வாங்குவாங்க. அடுத்து வந்து நியூ ஆன் ஸ்டாக், புதுசாக ஆட் பண்ண ஐட்டம்ஸ், புதுசாக ஆட் பண்ண ரெஸ்டாரண்ட்ஸு என்னென்ன அதில் டிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து பெஸ்ட் ரிவ்யூட் ப்ராடக்ட். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் எது கொடுத்துருக்காங்க, நல்ல பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட் எதுவோ அதெல்லாம் வந்து மென்ஷன் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து உள்ளார போய் ப்ராடக்ட் தேடுறதுக்கு பதிலாகவே அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிடுவோம். புதுசான வந்து ஐட்டம்ஸ் என்னென்ன, அதே மாதிரி வந்து பார்த்தா எதெல்லாம் ஆஃபர்ஸில் இருக்குது, அடுத்து வந்து எதெல்லாம் பாப்புலர் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே பேஸ்ட் ஆன் ரெஸ்டாரண்ட்ஸ், பேஸ்ட் ஆன் ஃபுட்டு, பேஸ்ட் ஆன் ரிவ்யூ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸையும் ஃபுட்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அடுத்து வந்து ஃபேவரேட்ஸ். இப்போ லாகின் பண்ணும்பொழுது இவருக்கு வந்து இவர் என்னென்ன ஐட்டம்லாம் ஃபேவரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம லாகின் பண்ணலை, அதெல்லாம் டிஸ்பிளே ஆகலை. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஐட்டம் அது வந்து வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு டிஸ்பிளே ஆகும், அது ரேட்டு ரிவ்யூ டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் வந்து ஆட்-ஆன்ஸ், இப்போது அது கூடுதலாக வந்து எதாவது ஆட்-ஆன்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்-ஆன்ஸ்னால் ஐஸ்கிரீமு, கோக்கு, இது மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ் இது மாதிரி ஆட்-ஆன் பண்ணால் பண்ணிக்கலாம், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆர்டர் லிஸ்ட், இப்போ அவர் ஆர்டர் போட்ட லிஸ்ட் எல்லாமே இந்த ஆர்டர் பேஜில் டிஸ்பிளே ஆகும். இப்போ லாகின் பண்ணலாம் டிஸ்பிளே ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெனு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ப்ரொஃபைல், உங்களுடைய அட்ரஸ், லாங்குவேஜ், கூப்பன், ஹெல்ப் சப்போர்ட்டு, ப்ரைவசி, அபவுட், டேர்ம்ஸ், அப்புறம் ரெஃபர் பண்ணுறது, வேலட். இப்போ வேலட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணால் வேலட் காட்டும் உங்களுக்கு. வாலெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டாக இருக்கும் சரி, இல்லை அவங்க வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான விஷயமா இருந்தாலும் சரி, கஸ்டமர் வந்து வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி அவங்க ரெஃபரல் கொடுக்குறாங்க, இல்லை வந்து வெல்கம் பண்ணுறாங்க, வெல்கம் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலெட்டில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வேலட் சிஸ்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இல்லை வந்து நான் ரிவ்யூ பேஸ் பண்ணியோ அல்லது வந்து கஸ்டமருடைய ராயல்ட்டி பொறுத்தோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமரை போய் சர்ச் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஈஸியாக மெனுவில் வந்துடும். ஹோம் பேஜு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஐட்டம்ஸு, அடுத்து வந்து மை ஆர்டர் பேஜு, அடுத்து வந்து செக் அவுட். ஸோ மோஸ்ட்லி கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஹைலைட் பண்ண வேண்டியது செக் அவுட்டு. ஸோ அதை வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மெனு பாரும் வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஐட்டம்ஸ், பேஸ்ட் ஆன் சேல்ஸ், பேஸ்ட் ஆன் லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் ஃபேவரட் ஐட்டம்ஸ், பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி ஐட்டம் பேஜில் போயிட்டீங்கனாலுமே ஒரு பிரியாணி கேட்டகரி பண்ணிக்கலாம், கேக்குங்கிறது பார்க்கலாம், இந்தியன் ஃபுட்டுன்னு பார்க்கலாம், நூடுல்ஸ்னு பார்க்கலாம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, லொக்கேஷன் பேஸ் பண்ணி டெலிவரி டைம் எப்படி, இப்படி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது பேஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ கார்ட் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கார்ட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும். இப்போ பார்த்துருக்கிறது டெலிவரி பாயோட ஆப்பு. ஸோ இதில் வந்து அவங்க ஆன்லைன் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஏர்னிங்ஸ். ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து காட்டும். டுடே டு வீக் திஸ் மந்த் அப்படின்னு காட்டும். ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் உங்களுக்கு எத்தனை இருக்குது, இந்த வீக் எத்தனை ஆர்டர்ஸ் பண்ணாங்க, டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ பண்ணிருக்காங்க. அவங்க கேஷ் ஆன் டெலிவரி அது மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ கேஷ் அவங்க கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆர்டர் ரெக்வஸ்ட். கஸ்டமர் சைட்லேருந்து ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஆர்டர் நிறைய ரேஷியோவில் வந்துகிட்டே இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணுறதான வேலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒர்க்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்க ஆர்டர்ஸ் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ரெவென்யூ வரும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அவரோட ப்ரொஃபைல். ஸோ எத்தனை இன்றைக்கி ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு மாற்றிக்க முடியும், ப்ரொஃபைல் மாற்றிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அட்மினில் தான் இருக்கும். ஸோ அட்மின் வந்து ஒரு டெலிவரி பாய் க்ரியேட் பண்ணவும் முடியும், டெலிட் பண்ணவும் முடியும், அவங்கள சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ ஹோம் பேஜு, ஆர்டர்ஸு, அடுத்து வந்து அவருடைய இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ், டோட்டலாக என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் அவரோட ஜோனில். அதில் வந்து அவருக்கான ஆர்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் அவருடைய ப்ரொஃபைல். ஸோ இது 4 பேஜுமே வந்து டெலிவரி பாய் ஆப்பில் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது.